ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18ஆம் தேதியை நம்ம ஆடி பெருக்கு திருவிழாவாக கொண்டாடுறோம். ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக சொல்லப்படும். அந்த நாளில் பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு உணவை மட்டும் மறந்தும் அந்த நாளில் சமைக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த வருடம் நம்ம கொண்டாட போகிறோம். ஆடிப்பெருக்கு நாளில் புதியதாக திருமணமான பெண்கள் அவங்க அணிந்திருக்கும் மாங்கல்யத்தின் இருபுறமும் லக்ஷ்மி காசு, மணி, பவளம் கோர்த்து கழுத்தில் சுமங்கலி பெண்கள் அணிவிப்பது அப்படிங்கிறது தாலி பெருக்குதல் வைபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல மஞ்சள் கயிறை மாற்றும் சடங்கு அப்படிங்கிறது தான் இதற்கு பொருள். புதிதாக மாற்றும் பொழுது மாங்கல்யத்தோடு காசு, மணி இது எல்லாத்தையும் சேர்ப்பதன் மூலம் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஆடி 18ஆம் பெருக்கு இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால மறந்தும் கூட இந்த ஒரு உணவை கண்டிப்பாக பெண்கள் அன்று சமைக்கவே கூடாது அப்படிங்கிறதும், மறந்தும் கூட அன்றைய நாளில் அந்த ஒரு உணவை உண்ணாமல் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆடி 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால முடிந்தவரை அசைவம் சமைப்பதை தவிர்த்து விடுவது, உண்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. முடிந்தவரை அசைவம் சமைப்பதையும் சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி 18ஆம் பெருக்கு நாளன்னைக்கு ஆறுகள், புனித நதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து வெள்ளமாக ஓடும் அப்படின்னும், அந்த நாளில் நதிக்கரையில் வழிபாடு நடத்தப்படும் அப்படின்னும், அந்த நாளில் புது மணப்பெண்கள் குடும்பத்தோடு கோவில்களில் வழிபட்டு நீர்நிலைகளில் மாங்கல்ய கயிறை மாற்றி புதிய மாங்கல்ய கயிறு மாற்றுவார்கள் அப்படின்னும், வீட்டிலையும் பூஜை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காவிரி நதி பாயும் ஊர்களில் இந்த பண்டிகை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னும், இந்த நாளில் காப்பரிசி நெய்வேத்தியமாக வைத்து அதோடு கண்ணாடி வளையல், மஞ்சள் கயிறு, மாங்கல்யம், காதோலை, கருகமணி, மரப்பலகையால் செய்யப்பட்ட சப்பரம் இது எல்லாமே பழங்களை எல்லாத்தையுமே காவிரி தாய்க்கு படைப்பார்கள் அப்படிங்கிறது சிறப்பு. அதே போல் சுமங்கலி பெண்கள் ஒவ்வொருக்கொருவர் மஞ்சள் கயிறை கட்டிக்கொள்வார்கள் அப்படின்னும், அந்த பெண் குழந்தைகள் கழுத்திலும் ஆண்களுக்கும் கையிலும் மஞ்சள் கயிறை கட்டிவிடுவார்கள் அப்படின்னும் இந்த ஒரு ஆடி 18ஆம் பெருக்குரிய சிறப்பு அப்படின்னும், திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணமாக வேண்டும் அப்படின்னு அம்பாளை வேண்டி மஞ்சள் கயிறை கழுத்தில் கட்டிக்குவாங்க அப்படின்னும், இதன் மூலமாக அவர்களுக்கு அடுத்த ஆடி மாதத்திற்குள் திருமணம் நிச்சயமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்படி மங்களகரமான அந்த நாளில் மறந்தும் கூட அசைவ உணவுகளை சமைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் அதை கவனத்தில் கொண்டு முடிந்தவரை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு அசைவ உணவை சமைப்பது, அதே போல் மசாலா உணவுகள் நிறைந்த உணவை சமைப்பது, அதிகமான காரத்தன்மையை உணவில் சேர்த்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களை முடிந்தவரை அன்றைய ஒரு நாளாவது தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.